மறைச்சு கேட்கணுங்கிறது அவரோட எண்ணமே இல்ல. குடும்பத்தை கெடுக்கணுங்கிற காவடிய இவங்க 2 பேரும் சொல்லி கொடுத்துட்டு என் புருஷன் புத்தி பேதலிச்சு போய் இப்படி ஒரு கேள்விய கேட்டுட்டாரு. சொத்தை கேட்டதையெல்லாம் நாங்க ஒரு பிரச்சனையாவே பாக்கலையாத்தா. அதான் ஜியானும் மீனாட்சியும் அவர் கேட்ட சொத்தை எல்லாம் குடுக்கறேன்னு தானே சொன்னாங்க. வழக்கம் போல நாக்குல விஷத்தை வச்சு பேசுனதுனால தான் எல்லாருக்குமே பிரச்சனையாகி போச்சு. குச்சனூர் சந்தைக்கு போயிட்டு வருவான்னு சொல்லி கேட்டாளே, அவங்க குச்சனூர் கொண்டு போகல. போலையா? அப்ப வேற எங்க போனா? ராசிங்காபுரத்துக்கு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கிறதா ஒரு சங்கதி. ராசாதே என்ன சொல்ற? என்கிட்ட கோச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது? நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வீட்டுக்காரம்மா ஒரு பொய்ய சொல்லிப்புட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கே, அந்த அம்மா கிட்ட காட்டு உன் கோவத்தை. நான் எங்கனையாவது மறைஞ்சுக்கிறேன். நீ அங்கன இருக்க இங்கன இருக்கன்னு எதையாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். இன்னொருக்கு நீ சீக்கிரமா வந்து சேருக்கா. சரி சரி சரிதா, உடனே புறப்பட்டேன். எப்பா சாமி, உன்னை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன்யா. இந்த விஷயத்துல மொத்தம் எப்படியாவது என்னை காப்பாத்திப்படியா? அழகரு கூட்டிட்டு போய் விட்டுறியா? ஐயோ நேரமாகுதியா? இப்பெல்லாம் வற்புறுத்தாதீங்க. அழகரு ஒரு தரம் எனக்காக சொல்லியா? நேரமாச்சு வாத்த. உன் புருஷன் வேற தேடிட்டு இருக்காரு. இப்ப போய் அத்தன் கூப்பிட ஆட்டோ கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்க. ஏறுத்த இப்ப என் புருஷன் வந்து என்னை வெட்டி போட்டாலும் சரி, என் சாமி நீ அத்தனை கூப்பிட்ட இல்லையா?